வணக்கம். உங்கள் மணிமேகலை. இன்று கல்லாமை அதிகாரத்தின் 9வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். பிறருடைய பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்படுதல் கூடாது, அதனால் பலவிதமான இன்னல்கள் மட்டுமே நமக்கு நேரிடும் என்பதை வள்ளுவம் எடுத்து காட்டுகிறது. களவாடி வைத்த பொருட்கள் அளவு கடந்து இருந்தாலும் அது எந்த அளவுக்கு விரைவாக நம்மிடம் சேர்ந்ததோ அதே போல அழிந்து போகும் என்றும் அது நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த 9வது குறள் என்ன கூறுகிறது என்று நாம் காணலாம். களவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றையதேற்றாதவர். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றையதேற்றாதவர். அளவல்ல செய்து ஆங்கே வீவர், அளவில்லாத தீய செயல்களை, இழிவான செயல்களை செய்து வீழ்ந்து போவார்கள். யாரு? களவல்ல மற்றைய தேற்றாதவர். களவு தொழிலை தவிர வேறொன்றுமே எனக்கு தெரியாது, நான் களவாடி மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொல்லக்கூடிய களவாளிகள் அனைவரும், கள்வர்கள் அனைவரும் ஒரு நாளும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. அளவல்ல இன்னல்களை செய்து அவர்கள் தானே வீழ்ந்து படுவார்கள். தானே வீழ்ந்து படுவார்கள்னு அர்த்தம், கீழே விழறதில்லை. வாழ்க்கையில் வாழ்வை அழகாக அவர்களால் ஏற்று நடத்த இயலாது. வீழ்ந்து போவார்கள் என்றால் அவர்களால் வாழ முடியாது, அடிபட்டு போவார்கள். அடிபட்டு தான் நம்ம சொல்கிற அடி கிடையாது, ஆனால் வாழ்க்கையை அழகாக எதிர்கொண்டு நல்ல விதமாக அவர்களால் ஒரு நாளும் வாழ முடியாது. களவை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பவர்கள் அளவில்லாத தீவினைகளை செய்வதாலேயே வீழ்ந்து துன்புற்று விடுவார்கள் என்பதை இந்த குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நன்றியுடன் இன்று விடைபெறுகிறேன். நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.